வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் வாட்ஸ்அப் மசாலா சேனல். இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல வந்து பெரிய தண்ணி பிரச்சனையா போயிட்டுருக்கு. ஆனா, தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, நீர் வளம் நல்லா தான் இருக்கு. ஆனா, அத வந்து நம்ம சரியா யூஸ் பண்ணாம தண்ணியெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலேயே வந்து இப்ப வந்து நமக்கு குடிக்க கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, எஃபில வந்து எஃபி நண்பர் மூலமா எனக்கு ஒரு வீடியோ ரிசீவ் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நீலகிரி மலையிலேருந்து ஒரு 7 ஆறு இருக்கு. அந்த 7 ஆறு வழியா பார்த்தீங்கன்னா, நெறையா தண்ணி வந்து வேஸ்ட்டா கேரளாவுக்கும், கர்நாடகாவுக்கும் போகுது. அந்த தண்ணிய சேமிச்சு வச்சாலே நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய டிஸ்ட்ரிக்ட்க்கு தண்ணி குடுக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கு. அந்த நண்பர் அனுப்பிய காணொளிய நீங்களே பாருங்களேன். சரி தல. ஆ ஆ வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி கேரளாவில் சும்மா ஆற்றுல கடலில் போயிட்டு கறக்குது. இது ஒரே ஒரு ஆறை தான் காட்டுறேன். இது மாதிரி ஒரு 7-8 ஆறு வந்து இந்த தண்ணியை வந்து ஆற்றுல போய் கடலில் போகுது வேஸ்ட்டாக. இந்த தமிழ்நாடு அரசியல்வாதிகள் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் கெஞ்சிக்கிட்டு கிடக்குறானுங்க. இவனுங்க என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணியை வந்து இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்ரு சுரங்கப்பாதை, அதாவது மெட்ரோ ரயிலுக்கு போட்ட மாதிரி போட்டால் ஒரு 8 கிலோமீட்டர் போட்டால் மாயார் ஆற்றுல போட்டு கலைச்சிடலாம். அந்த தண்ணி வந்து நேராக பார்த்தீங்கன்னா பவானி சாகர் அணையில் கலந்து சத்தியமங்கலம், ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டம் 4 மாவட்டத்துக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது. கேரளாவை, கர்நாடகாவை, ஆந்திராவை கெஞ்சவனம். தமிழ்நாடு அரசியல்வாதிகள் மண்டையில் புத்தி ஏறுறது வர நம்ம நண்பர்களை வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மக்களும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எப்படி ஏமாத்துறாங்கிறத மட்டும் பாருங்கள். எவ்வளவு தண்ணி 10 டிஎம்சி தண்ணிக்கு மேலே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது கேரளாவுக்கு. ஆனால் கெஞ்சினான் கர்நாடகா, ஆந்திராவில் போயிட்டு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா கிட்ட போயிட்டு கெஞ்சினான். ஆனால் அவனுங்க வந்து இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி கேரளாவுக்கு வேஸ்ட்டாக போய் கலந்துக்கிட்டு இருக்கு. இவனு அவங்க வண்டையில் ஏறுறது வர நண்பர்கள் வந்து இதை ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுக்குறதோட அதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேரிங் பண்ணுங்கள். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. யாராவது அரசியல் தலைவர்கள் கண்ல பட்டு இதுக்கு ஒரு புதிய விடிவு காலம் நம்ம தண்ணீர் பிரச்சனைக்கு பிறக்கும் என நம்புவோம். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் வாட்ஸ்அப் மசாலா சேனல். நன்றி.